இவன்தானும் வினைபிறப்பு கண்டவனாம். வினைப்பிறப்புன்னா 2வது குழந்தை வந்து பிறந்திருக்கணும் இவர். இல்லைங்க, இவர் தான் மூத்தவர். இவர் 2வது குழந்தைன்னு அவங்க அம்மாவே கேளுப்பா. ஆனால் 2வது குழந்தைன்னு தான் இதில் வருது. கரெக்டாக தப்பான்னு சொல்லுங்க. என்னம்மா? ஆமாங்க, இவனுக்கு முன்னாடி ஒரு ஆம்பளை புள்ள பிறந்துச்சு. அது ஆஸ்பத்திரியிலேயே தவறி போச்சு. இந்த விஷயம் குணசேகரனுக்கு கூட தெரியாதுங்க. சரிங்கம்மா. அதாவது மனநொந்து போன பையம்மா. அவர் எங்கே இருக்கான்னு உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க. கரெக்டுங்களா? அவருக்கு ஒரு கண்டம் இருக்குமா இப்போ? அந்த கண்டங்கிறது வந்து அவர் ரொம்ப தொலைதூரத்தில் அவர் எங்கே இருக்கார், அவர் எங்கே இருக்கார் ஏது என்னன்னு கணக்கு பண்ணி பார்த்தோம்னா இப்போ ஒரு 110 கிலோமீட்டர் தூரத்தில் அவர் எங்கே ஒரு இடத்துல மறைவுமாக இருக்கார். ஆனால் இருக்கார், அவர் கண்டத்தோட பிரச்சனையோட இருக்கார். அதை பற்றி நீங்கள் முழுமையாக அறிஞ்சு கொள்ளணும். அறிந்து கொள்வதற்கு இந்த ஓலைச்சுவடியில் பலவிதமான உண்மையை சொல்லியிருக்காங்க. எங்கே இருக்கான்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்லலாமா. இவங்க ஒரு நம்ம இடத்துல இருந்து ஒரு 110-120 கிலோமீட்டர் அப்பால் ஒரு ஆன்மீக இடத்துல அவர் நம்ம கரெக்டாக சொல்ல போனால் ஒரு திருச்செந்தூர் அந்த பகுதியை சார்ந்த இடத்துல அவர் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குமா. ஆனால் 10 நாள் நீங்கள் அமைதியாக இருக்கணும். அதுவாக தேடி வந்து யார் மூலமாவது ஒரு தகவல் வரும். வந்த பிறகு முடிவெடுக்கலாமா. அதான் கரெக்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஐயா, அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அம்மா, அவர் நிலைமை கொஞ்சம் மோசமாக இருக்கு. ஐயோ. ஆனால் கடவுளை வேண்டிக்கிட்டு தைரியமாக கடந்து போங்கம்மா. இதை விட பல விதத்தில் பல மடங்கு எழுந்திருப்பீங்கம்மா. நீங்கள் கவலையே வேண்டாம். நல்லா கடவுளை வேண்டிக்கோங்க. ஆனால் இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேம்மா. உங்கள் வீட்டில் எல்லா நல்லதும் நடக்கும். அதே நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மூத்த உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. ஐயோ, என்னம்மா? நான் உள்ளதாம்மா சொல்கிறேன். கடவுளை நம்புங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் உங்களுக்கு. ஆனால் இந்த மூத்த உயிர் இழப்பை தடுக்க முடியாது. பாருங்க, என்ன ஈஸ்வரி இது? அவங்க பாவம் அப்பதா. நேத்து ஈஸ்வரி அக்கா பேசினது கேட்டுதான் மாமா வீட்டை விட்டு போயிட்டாருன்னு எல்லாரும் இவங்களை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. நேத்து வரைக்கும் நம்ம பக்கம் நின்ன அத்தை கூட இன்னைக்கு புள்ளைய காணனதும் அவங்க பக்கம் தாவிட்டாங்க. எல்லாம் கிளம்பி எங்கிட்டோ போயிருக்குங்க. எங்க போறீங்கன்னு கேட்டா சொல்லாம போறாங்க. இதெல்லாம் அவர் புதுசாவா பண்றாரு? இந்த டிராமாவை தான் அவர் அடிக்கடி பண்றாரு. ஏன் போன தடவை கூட எங்கிட்டோ தம்பிங்க எங்க தேடுவாங்கன்னு கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு அங்கிட்டு போய் ஒளிஞ்சுக்கிட்டு கட்டட வேலை செய்யறேன், களை வேலை செய்யறேன்னு சீன் போட்டுட்டு இருந்தாரு. இந்த தடவை அத்தை போற கோயில் லிஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு எந்த கோயில போய் உட்கார்ந்துருக்காரோ தெரியல. இல்ல நந்தினி, இந்த தடவை அப்படி இல்ல. ஏதோ மோசமா நடக்க போகுது. என்ன பார்த்தா சொல்றீங்க? போன தடவை சக்தி கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக அந்த மாதிரி பண்ணான். ஆனா இந்த தடவை
அவன் வேற ஏதோ திட்டம் போட்டு வெளியில போயிருக்கான். வேற எதுக்கு அப்பதான் ஒரு புதுசா திட்டத்தை போட்டுற போறாரு? எல்லாம் உங்க 40% காண்டி தானே. இல்லம்மா, அது மட்டும் அவன் நோக்கம் இல்ல. இதுல வேற ஏதோ இருக்கு. என் மனசுல தோன்ற விஷயங்கள் எப்பவுமே சரியாதான் இருக்கும், தப்பாகாது. இந்த தடவையும் குணசேகர திரும்ப வருவான் இல்லையங்கள. ஆனா வரப்போற குணசேகரன் ரொம்ப ஆபத்தான ஆளா வரப்போறான். அவனோட நோக்கம் என்னோட 40% ஷேர் மட்டும் இல்ல, வேற ஏதோ பெரிய திட்டம் இருக்கு. வேற என்ன திட்டம் இருக்க போது அப்பத்தா? வேற என்ன திட்டம் போட முடியும் அவரால? அது தெரியலம்மா. ஆனா குணசேகரன் பழைய மாதிரி பசவசன் பேசிக்கிட்டு மட்டும் இருக்க போறதில்ல. விறுவிறுன்னு காய நகர்த்த போறான். அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். ஜனனி, அப்பதா புது கம்பெனி ஆரம்பிக்கிறத பத்தி என்ன முடிவு எடுத்திருக்க? இன்னும் டேட் ஃபிக்ஸ் பண்ணல அப்பதா. ஃபிக்ஸ் பண்ணிடு. அதுக்கான வேலையை உடனே ஆரம்பிச்சிரு. எல்லாத்தையும் சீக்கிரமா கரெக்டா செஞ்சிடணும். சரிங்க அப்பதா. அப்ப அவர் வெளியில போனதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குங்கிறீங்களா? இனிமே நடக்க போற எல்லாத்துக்கும் குணசேகரனுக்கும் கனெக்ஷன் இருக்கும். அவனே கனெக்ஷனை ஏற்படுத்திக்க போறான்னு சொல்றேன். அவர்தான் எல்லாத்தையும் வேண்டான்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காரே அப்பதா. அப்புறம் எப்படி? இன்னுமா நீ அவனை புரிஞ்சுக்கல? அவன் இப்பதான் வித்தியாசமா விளையாட ஆரம்பிச்சிருக்கான். இனி போக போகத்தான் முழுசா புரியும். ஆனா அதுக்குள்ள விளைவுகள் விபரீதமாகறதுக்குள்ள நாம எல்லாரும் சுதாரிச்சுக்கணும். என்ன ஈஸ்வரி, நான் சொல்றது சரிதானே? தெரியல அப்பத்தா, எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. ஆனா நம்ம எல்லாருமே ஒரு படி அதிகமா கேர்ஃபுல்லா இருக்கணும்னு மட்டும்தான் தோணுது. அண்ணே, அண்ணே, அத்தா மீனாட்சி உன் பக்கத்துல தான் அண்ணன் கம்பீரமா நின்னுகிட்டு வாய் நிறைய வாமாராணி வாமாராணின்னு ஆசையா கூப்பிடுவாரே. எங்க போனாரோ எப்ப வருவாரோ ஒன்னும் தெரியலையே. இப்ப ஏமா கிளம்பிக்கிட்டு இருக்க வந்து நின்னுக்கிட்டு? அடியே, யாருடி இப்ப கிளம்புறா? இந்த வீட்டுக்கு தூண் மாறி இருந்தவரை பேத்து வெளியே அனுப்பிவிட்டு இப்ப நடுக்கூடத்துல குடும்பமா சேர்ந்து வெற்றி கொண்டாட்டமா? யாரு இந்த வெள்ளமண்ட கிழவி தானே இதுக்கெல்லாம் தலைவி? என்ன கிழவி, எவனோ ஜீவானந்தோன்னு ஒருத்தனோட சேர்ந்து கூட்டி கலவாணித்தனம் பண்ணியே மொத்தமா மண்டைய வளைச்சு விட்டு அனுப்பிட்டானா? ஏய், யாரு களவாணி? என்ன வேணும் உனக்கு? நடு வீட்டுல வந்து நினைக்கு கண்டபடி பேசிக்கிருக்க. இங்க பேசாம போயிரு, இல்லண்டா விளக்கு மாதிரி பிஞ்சு போயிரு. அடிங்கொப்பம் அவளே, என்னடி இப்படி பேசி பேசி அண்ணனை வெளியே துரத்தி விட்டியா? என்னன்னு கேட்க வந்தவளையும் விரட்டி விட்டுருவீங்களா? எவ கையாவது என் மேல பற்றுமா? என்ன நினைச்சிட்டு நான் இந்த வீட்டை சம்பந்தி. எங்கேயா மாவன்? கரிகாலா, கரிகாலா, எங்கடா இருக்க? வாடா, அம்மா வந்திருக்கேன்டா. ஏமா வாடா, இங்க வாடா, இங்க வாடா. அண்ணனுக்கு என்னடா ஆச்சு? மாமா ஓடிட்டாருமா. ஐயோ, அவரும் முடிஞ்ச வரைக்கும் மல்லு கட்டி பார்த்தாரு. இத்தனை பொம்பளைங்களோட இம்சையை சமாளிக்க முடியாம காணாம போயிட்டாருமா. காணாம போயிட்டாரா இல்ல ஒரேடியா போயிட்டாருன்னு தெரியலையம்மா. ஏய், என்ன சொல்றான்? ஏ, என்னடா பேசிக்கிட்டு இருக்க? நடுக்கூடத்துல நிட்டு வாய மூடு. ஏய், நீ வாய மூடுறி. நீ சொல்லுடா மேல. இதே டைனிங் டேபிள்ல தான் உட்கார்ந்து காபி குடிப்பாருமா. இப்பெல்லாம் வாயார. கரியாலா வாடா
காப்பி குடிடான்னு என்னையும் குடிக்க வச்சாருமா. வள்ளல்டா அவரு. அவருக்கு சரியா எழுத கூட வராது. ஆமாண்டா. மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருந்தா ஒரு பக்கத்துக்கு கடுதாச்சு எழுதி வச்சுட்டு போயிருப்பாரு. என் பேர்ல சொத்து எழுதி வச்சிருக்காருமா. சொத்தா? என்னடா சொத்து சொல்லுடா. ஆதிரையும் நானும் சேர்ந்து வாழ்ந்தா சொத்துன்னு எழுதியிருக்காருமா. ஆதிரக்கண்ணு, நீயும் கரிகால்னு ஒன்னா வாழ்ந்து அண்ணனோட ஆத்மாவை சாந்தியடை செய்யுங்க. என்னமாச்சு உனக்கும் உன் பிள்ளைக்கும்? அவன் என்னமோ அவர் போயிட்டாருங்கிறான், நீ என்னமோ ஆத்ம சாந்திக்கிற. நடு வீட்டுல நிட்டு ரெண்டு பேரும் காமெடி பண்றீங்களா? கரிகாலா, உங்க அம்மா வெளில போ சொல்லு. என்னடி இத்தனை பொம்பளைங்க பண்ண அலம்பல்ல அவர் இன்னுமா உசுரோட இருப்பாரு? போய் சேர்ந்துருப்பாரு. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், பேசக்கூடாதுலாம் பேசிக்கிட்டே இருக்கேன். கரிகாலா, உங்க அம்மா போ சொல்லு, அவ்வளவுதான் மரியாதை. நீ இப்படி பேசி அண்ணன் எங்கேயோ பத்தி எனக்கு தெரியாது. என்னடி என்னமோ உனக்கு பேசிட்டு வேண்டி பேசிட்டு இருக்க. நான் வாய கரிகாலா, உங்க அம்மாவை கூட்டிட்டு போயிரு. என்ன நினைச்சுக்க? ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க? அப்பதான் நீ வாய மூடி. வாய மூடி சொல்ற பல்லால அரைச்சு வந்துங்க. இதெல்லாம் வேற அண்ணி ரெண்டு பேரும் வாய மூடி சும்மா ஒவ்வொரு வாயும் வாய கிழிச்சு விட்டு அனுப்பிச்சுடுவேன் பாத்துக்க. பேசாம இருக்க. எம்மா என்ன என்னடி நடக்குதுங்க? ஐயோ சம்பந்தி அம்மா, இதுங்களோட எல்லாம் சேர்ந்துகிட்டு உங்க அருமை புள்ளைய அனுப்பி வச்சிட்டீங்களே. ஐயோ, நான் எங்க போய் தேடுவேன்? ஏய், என்னம்மா வந்த வாக்குல அவங்கிட்ட நாடகம் போடுற நீ? அவங்க மேல ஏன் போய் பாயறா? அவங்க என்ன செஞ்சாங்க? என்ன பண்ணல எனக்கு ஒண்ணும் தெரியாதா? ஒத்த குண்டுமணி தங்கம் கூட கொடுக்காம எங்க அண்ணனை மனச நோகடிச்சுல வெளியே அனுப்பிட்டிய. எப்படி பெரட்டி பேசுறவ? அடியே, தாங்க நிக்கிறா பாரு மலை முழுங்கி. நீ பண்றதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எல்லாம் எனக்கு தெரியும். நேத்துக்கு என்ன சொன்னான? அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிருவேனியா? இந்த பாரு, உன்னெல்லாம் முடிச்சு விடுறதுக்கு எனக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது, புரியுதா? என்னடி பாக்குற? கண்ணு மொழி அப்படியே நோண்டி எடுத்து விடுவேன் பாத்துக்க. இந்த பாருங்க, இனி உங்க நாடகம் எல்லாம் இங்க நடக்கவே நடக்காது. நானா நீங்களான்னு பாத்துடலாம். கதிரண்ண, நீங்க என் கூடவே இருங்கண்ண. இதுங்களோட ஆட்டத்துல அப்படியே அடக்கி வச்சிருவோம். இதுங்கெல்லாம் எப்படி வாலாட்டுதுங்கன்னு நான் பாத்துறேன். இனி உங்க நாடகம் எல்லாம் இங்க நடக்கவே நடக்காது. நானா நீங்களான்னு பாத்துடலாம். கதிரண்ண, நீங்க என் கூடவே இருங்கண்ண. இதுங்களோட ஆட்டத்துல அப்படியே அடக்கி வச்சிருவோம். இதுங்கெல்லாம் எப்படி வாலாட்டுதுங்கன்னு நான் பாத்துறேன். இந்த பாருங்க, எங்க அண்ணனை மறுபடியும் இதே வீட்டுக்கு கூட்டியாந்து இதே இடத்துல உட்கார வச்சு நான் உள்ள நுழையிறப்ப வாமா ராணின்னு அண்ணனை என்ன அன்பா கூப்பிட வைக்கல, என் பேரு ஜான்சி ராணி இல்ல. டாரு, நீ ஒரு மண்ணு செய்ய வேணாம். இது எங்க வீட்டு பிரச்சனை. இங்க என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியும். நாங்க பாத்துக்கிறோம். நீ நடைய கட்டு. இதுதான் ஜாக்கு. நீங்க வந்து ஆட்டம் பாக்குறியா? என்ன வெல்ல போ சொல்றதுக்கு நீ யாரு? என் பையன் இருக்கிற வீடு. நான் இங்கதான் இருப்பேன். அண்ணன் இல்ல, எங்க போயிருக்காரு, திரும்பி வர வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். நீ வேணா வெல்ல போடி. மானங்கிட்டு போய் இங்க உட்கார்ந்திருக்காங்கலாம். உனக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா நீ வேணா வெல்ல போடி. நான் ஏண்டி வெல்ல போணும்? கரிகாலா, வாய மூடுவாளா இல்ல வேலையா பண்ணி விட்டுருவேன். என்னடி ஓவரா போயிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? சும்மா இருமா. விடுங்கக்கா. கை நீட்டி பேசுற அவ்வளவுதான். ஓவரா பேசுறீங்க. வாய கிழிச்சு விட்டு அனுப்பிச்சிடுறேன் பாத்துக்க. ஏய், நிறுத்துங்கடி. நான் சொல்றத கேளுமா. அவ இங்கேயே இருக்கட்டும். அத்தை, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? கண்டனை கொண்டு வந்து நடு வீட்டுல வைக்கிறீங்க. ஆமாண்டி, கண்டவளுங்களோட கூத்தடிச்சுதா என் புள்ளைய தொலைச்சிட்டு நிக்கிறேன். அவன்
அவன் இப்ப எனக்கு வேணும். அவன் வரணும்டி, வருவான். இவ சொன்ன மாதிரி இங்க வந்து உட்காருவான். அவன் வருவான். அது வரைக்கும் இவ இங்கே இருக்கட்டும். அவ்வளவுதான். சம்மந்தி அம்மாவே சொல்லிட்டாங்க. இனிமே என்ன? இனி நான் இங்கதான் இருக்க போறேன். என்ன மீறி இங்க ஒண்ணுமே நடக்காது. நான் என்ன சொல்றேனோ அதுதான் நடக்கணும். இந்த சாமிக்கு படையல் போடுறேன்னு சோறு கிண்டி எடுத்துட்டு போறது, கண்ணாலேயே ஜாட பேசுறது, அறிவியல் பாடம் எடுக்கிறது, இதெல்லாம் இனிமே முடியவே முடியாது. கேட்டுக்கங்க, இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இனிமே நான் தான் வெடி. காலை இங்கிட்டு அங்கிட்டு எடுத்து வச்சு பாருங்க, வெடி எப்படி வெடிக்குதுன்னு. சரிங்களா? வாடா நம்ம ரூமுக்கு போவோம். எனக்கு நீ ஏது ரூமு? ஆள் இல்லாத ரூம்ல உட்காந்துட்டு இருக்கேன். ஏ என்னடா அப்படி சொல்ற? அண்ணன் எந்த ரூம்லடா இருந்தாரு? அந்த பெரிய ரூம்ல தான். அப்ப இனிமே அதான் நம்ம ரூமு. ஏ ஆதிர, நீ உள்ளவா. நீ தான் என்னோட குறி. கிளம்பு. எப்படி அடிக்கிறேன் மட்டும் பாரு. வாடா, என்ன ஆகுதுன்னு பாத்துடலாம். அண்ணன் சொத்து எழுதி தரான்னு சொன்னியே, அதுல இந்த வீட்டையும் சேர்த்து வாங்கிடணும்டா. அப்பதான் நிம்மதியா இருக்கலாம். ஏசிய போடுறா முதல்ல. வா. நான் சொல்லல பிரச்சனை பெருசாகும்னு. ஜான்சி ராணி அவளா வரல, ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருக்கா. நாமெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகேயா? ஜாக்கிரதையா இருக்கணும். மா, நாங்க 2 பேரும் போய் அண்ணனை தேடி பார்த்துட்டு வந்துடுறோம். எப்பா, தேட வேண்டான்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கான்ல. சரிம்மா, அதுக்காக நம்ம அப்படியே சும்மா இருந்துட முடியுமா? போய் தேடி தானே ஆகணும். இல்லப்பா, நாம போய் பார்த்த ஜோசியரும் 10 நாள்ல செய்தி வரும்னு சொன்னார்ல. இப்போ நீங்க போய் பார்க்கணுமா? ஏம்மா, என்னத்த பேசுற நீ? சில நேரத்தில் அண்ணன் கேட்கறதும் சரியா தான் இருக்கு. நீ தான் எங்களை பத்தியானே எனக்கு சந்தேகமா இருக்குமா? டேய், நீ சும்மா இருக்க மாட்டியாடா? பேசாம இரு. என்னத்த சும்மா இருக்கிறது? போனவர் அவர் வருவாருன்னு இப்படி குத்த வச்சு வாசலையா பார்த்துட்டு இருக்க சொல்றியா? அப்படியே வந்துருவாங்களோ? நீங்க அமைதியா இருந்தாலே அவர் வந்து சேருவாரு. டேய், நான் அப்படி சொல்லலைப்பா. நம்ம தேட போய் அது அவனுக்கு தெரிஞ்சு கோவம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடும் இல்ல? அப்ப என்ன செய்யறது? தாருமா, அவர் கோவம் வந்து என்னை வெட்டி போட்டாலும் சரி, அதை பத்தி எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. ஆனா அவர் திரும்ப இந்த வீட்டுக்கு வரணும், அதான் எனக்கு வேணும். மா, அப்படியே அண்ணன் கோவப்பட்டு போனா கூட கண்டிப்பா கதிர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாருமா. ஏதாவது ஒரு தகவல் கண்டிப்பா கொடுத்துருப்பாரு. ஆனா இந்த தடவை எதுவுமே இல்லைன்னா ஏதோ பிரச்சனையா இருக்குமோன்னு மனசுக்கு தோணுதுமா. இதெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்கிறத விட பேசாம நேர்ல போய் பார்த்து அவர்கிட்ட பேசி கூட்டே வந்துடலாமே. தருமா, ஒண்ணு மட்டும் சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்காங்க. அவங்கள தேடி பிடிச்சி கூட்டியாந்து இந்த வீட்டில் உட்கார வச்சு எதுனால அவங்க மனசு நொந்து போனாங்களோ அந்த பிரச்சனைய பூரா அவங்க கண்ணு முன்னாலே வச்சு ஒன்னொன்னா முடிக்கிற. இந்த வெளியில வச்சு பேசின அந்த அறகுறை, இந்த உருட்டி உருட்டி பேசிட்டு இருந்த அந்த பேச்சாளரு, எல்லாரையும் ஒரு வழி பண்றேம்மா, வழி பண்றேன். கதிரு, இல்லம்மா, அவன் பேசுறது சரிதாம்மா. நிறைய துரோகம் பண்ணியிருக்காங்கம்மா. ஒரு பொண்டாட்டியா ஒரு புள்ளையா எதெல்லாம் செய்யக்கூடாதோ அம்புட்டியும் செஞ்சிருக்காங்கம்மா.
அவன் சின்ன பையன்மா. அந்த சின்ன பையனை அம்புட்டு பேச விட்டுட்டு இவங்க பேசாம இருந்தாங்க. அதுக்கு என்னமா அர்த்தம்? இப்ப கூட பாரு, அவங்க ஆளை காணோம். நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். எங்கேயோ பேக்கை தூக்கிட்டு ஓடுறாங்க, நான் பார்த்தேன். ஆனா எங்க ஓடுறாங்கன்னு தெரியல. உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா? சொல்லிருக்க மாட்டாள. ஏன்னா இங்க கேட்கறதுக்கு யாரும் இல்லை. இது எல்லாத்துக்குமே நான் ஒரு முடிவு கட்டுறேம்மா. கண்டிப்பா கட்டுறேன். அதுக்கு முதல்ல அண்ணன் இங்க வரணும். கூப்பிட்டு வரோம், அதுக்கப்புறமா பேசிக்குவோம்மா.